வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாக அமைஞ்சிடாது. சரியாக அமைஞ்சிடும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. சிறு வயதில் நண்பர்கள் வட்டாரமாகட்டும், இல்லை திருமணத்துக்கு அப்புறம் இது மனைவியாகட்டும், எல்லாமே சரியாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகுறாங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவையை கண்டி அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்க வந்து மிக சரியாக இருக்கணும், எல்லாத்தையும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் அந்த பேங்க் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு வேலை தேட கேள்விகளை கேட்டாங்க. அவனுக்கு அதுல முதல் பேங்க்ல இருந்து இன்டர்வியூ 3 பேருக்குன்னா எவ்வளவுன்னு இன்டர்வியூல கேட்டாங்க. அதுக்கு இவன் பதட்டத்துல 8 பேருக்குன்னா 23ன்னு சொல்லிட்டான். ஏதோ ஞாபகம் மரத்துல சொல்லிட்டான், சரியா கணக்கு பண்ணாம சொல்லிட்டான். சரின்னு இன்டர்வியூ முடிஞ்சது வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. சரி, நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோமே, இந்த சின்ன கணக்கு கூட தெரியலன்னா நம்மளுக்கு எப்படி பேங்க்கில் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேர்த்திக்கிட்டான். நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் நடந்தது என்னென்னா, ஒரு வாரம் கழித்து அவனுக்கு வீட்டுக்கு பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் வந்தது, கால் ஃபார்ம் லெட்டர். வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு லெட்டர் வந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது நம்ம 8 பேருக்குன்னா 24ன்றது 23ன்னு சொல்லிட்டோம், அது ரொம்ப சின்ன கணக்கு, அதே தப்பாக சொல்லிட்டோம். சரி, அவர் சரியாக கவனிச்சிருக்க மாட்டார் போல இது இன்டர்வியூ எடுத்தவர் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சரி இதை நம்ம சொல்லக்கூடாது வெளியேன்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிடலான்ட்டு வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வேலை செய்துன்னு இருக்கிறான். யாருக்கிட்டே இதை பற்றி அதே மூச்சு விடல. அப்புறம் சிறிது நாள் கழித்து இவனுக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சு. பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சரி இதை நம்ம சொல்லிடலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, வேலையில் எடுக்க முடியாது அப்படின்ற நினைப்பு வந்த பிறகு போயிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்த மேனேஜரை போயிட்டு பார்க்குறான். போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து, ஐயா ரொம்ப நன்றி ஐயா எனக்கு வேலை கொடுத்ததுக்கு. அன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு தப்பான பதிலை சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் கவனிக்காமல் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட சொன்னான். அதுக்கு மேனேஜரோ, என்ன கேள்விப்பா, எது தப்பா சொன்னேன், எனக்கு வந்து புரியலையே, ஞாபகம் இல்லையே கேட்டான். அதுக்கு அவனா, ஐயா 8 பேருக்குன்னா எவ்வளோன்னு கேட்டீங்க, நான் 23ன்னு சொல்லி தவறுதலாக சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் அதை கவனிக்கல, நீங்கள் 24 உங்கள் காலத்தில் இருந்துச்சு எனக்கு தெரில, எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டிங்க, எனக்கு வேலை கொடுத்தீங்க, அதனால் இப்போ நான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேனேஜரோ, அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அதில் வந்து எல்லார் சொன்ன பதில்லையும் நீ சொன்ன பதில் தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. 8 3 24, நீ சொன்னது 23. ஓரளவுக்கு கொஞ்சம் அருகில் இருக்குது. ஆனால் மற்றவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தம்லாம் சொன்னாங்க. அதனால் நான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை பார்த்து உன்னை செலெக்ஷன் பண்ணப்பா, நான் தப்பாக இது பண்ணல, நான் கவனிக்காமலாம் இல்லை, நான் நல்லா தான் கவனித்தேன், எது நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரோ அதை பார்த்து அதனால தான் உனக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்னு மேனேஜர் சொன்னார். சரின்னு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு மீண்டும் சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு திரும்பிட்டான். இதே போல் தான் வாழ்க்கையில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எதிராளி பர்ஃபெக்டாக இருக்கணும், மனைவி பர்ஃபெக்டாக இருக்கணும், நண்பன் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஓரளவுக்கு நெருங்கி வராங்களா, நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நெருங்கி வராங்களா, அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் அந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். யார் வந்து நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தேடுறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியும் சுகமும் கிடைக்கும். அதனால் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டை தேடாமல் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தேடி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இந்த கதையை பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.